Hi friends, வணக்கம் and welcome to எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து தோசை தவா அயன் தோசை தவாவை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி இதை சீசன் பண்ணி யூஸ் பண்ணணுன்றதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ தோசை ஊற்றி சைடெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் கரையோட இந்த மாதிரி ரெசிடியூ படிஞ்சிருக்கும் போது அதே மாதிரியே நம்ம கண்டினியூஸாக தோசை ஊற்றிட்டே இருந்தோன்னா போக போக பிளாக் ஆகிடும். அது வந்து நம்ம உடம்புக்கு போகும்போது உடம்புக்கும் கெடுதி. அதனால் நம்ம ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க இந்த சுற்றி இருக்கிற இந்த எண்ணெய் பசையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தோசையும் நல்லா ரோஸ்ட்டாக வரும், நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த எண்ணெய் பிசுக்க இந்த ரெசிடியூவை நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம காமிக்க போகிறோம். தவிர நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் வந்து ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்தோம், அதுக்குன்னே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதை வச்சு தான் நம்ம இப்போ காமிக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம தவாவை மேலே வச்சுருவோம். இது வந்து நாங்கள் காமிக்கிறது வந்து காஸ்ட் அயன் தவா. ஸோ இதே மெத்தட் வந்து நீங்கள் எந்த தவாக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எந்த லிக்விட் சோப் இருக்கோ இல்லாட்டி சபீனா எது இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். இப்போது இதுதான் நம்ம வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினோம் ஹேண்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர். இதை வச்சு தான் இப்போ வந்து அதை க்ளீன் பண்ண போகிறோம். 2 வாரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேலே அப்படியே வந்துடும். தண்ணி கொதிக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு கஷ்டம். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அதை வச்சு நீங்கள் ஓரத்தில் இருக்க அந்த இதெல்லாம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து விடலாம். இந்த ஹேண்டில் இருக்கிறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் கையிலேயே தேய்ச்சிங்கன்னா கை வந்து சுட்டுக்கும். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சைட்லலாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சோன்னே கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் அந்த டெபாசிட் வந்து இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடலாம். அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசைக்கல் ஃபுல்லும். இதுக்கு மேலே லெமன் புழிஞ்சிக்கோங்க. ஒரு லெமன் எடுத்து இது போட்டோன்னே இந்த மாதிரி நுர வரும். லெமனை புழிஞ்சிட்டு அந்த லெமன் தோலை வச்சே நீங்கள் அப்படியே தேய்ச்சி விடுங்க. அடுப்பையும் பொருத்திக்கோங்க. சிம்மில் வச்சே தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரப்பர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்க்ரப்பர் வச்சும் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். இந்த அழுக்கெல்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சிட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்லேயே இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த அழுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். நம்ம இப்போ தேய்ச்சிட்டோம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து வெளியில் ஊற்றிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த கல்லை வந்து திரும்பவும் நீங்கள் வந்து எப்பயும் பாத்திரம்லாம் விளக்குவோம்ல அந்த மாதிரி விளக்கிடலாம். இது வந்து சூடு ஆறின பிறகு நம்ம கழுவிக்குவோம். இப்போது நீங்கள் வந்து ரன்னிங் வாட்டரில் கழுவிக்கோங்க. இதுலேயே வந்து நல்லா சுத்தமாக போயிடுச்சு. அந்த ஓரத்தில் இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த டெபாசிட் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நாங்கள் வந்து சோப் போட்டு தேய்க்கல. சப்போஸ் உங்களுக்கு வந்து போகலை இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அது வந்துடும். இப்போ நம்ம வந்து கல்லை கழுவிட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சுருக்கோம். இதை வந்து திரும்ப எப்படி பழக்கணுன்றதை காமிக்கிறோம். கல் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கில் குத்திட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வந்து தடவுங்க. கல் ஃபுல்லாக அந்த கல்லுப்பு வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக ஆற வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை வச்சு அப்படி தேய்க்கணும். அடுப்பை வந்து ஹையில் வச்சுட்டே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக மாறி இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபுல்லாக அது வரைக்கும் நீங்கள் இந்த வெங்காயத்தை வச்சு கார்னர் எல்லா இடமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உப்பெல்லாம் நல்லா பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் அள்ளி ஒரு பிளேட்டில் தள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நீங்கள் இந்த மாதிரி தள்ளிக்கோங்க.
திரும்ப கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தடவி வச்சுடுங்க. நைட்டு தோசைக்கல்லெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நாள் காலையில் நீங்கள் எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இந்த ஹேண்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் இந்த ஸ்க்ரப்பர் இத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம தனியாக எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். பின்னாடி இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா வந்துடும். நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இந்த வாஷர் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்க்ரப்பர் புதுசு வாங்கி, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எல்லா கடையிலையும் கிடைக்கும், அதை நம்ம வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். எப்படி அட்டாச் பண்ணணும்னு காமிக்கிறோம். இந்த வாஷரை வந்து உள்ளே வச்சுக்கோங்க, சென்டர் பார்த்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அதோட ஓட்டையும் அந்த ஹேண்டிலோட ஓட்டையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின்னாடி திருப்பி இந்த ஸ்க்ரூ போட்டு திருப்பிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ திருப்பியும் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் மாற்றணும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தோசைக்கல்லெல்லாம் க்ளீன் பண்ணும்போது டேரெக்டாக ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணோன்னா கையெல்லாம் சுட்டுடும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நைட்டு நம்ம வந்து எண்ணெய் உப்பெல்லாம் தடவி ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து காலையில் வந்து ஃபஸ்ட்டு கட்டி தோசை தான் ஊற்றி பார்க்கணும். அது வருதான்னு பார்ப்போம். இப்போ திருப்ப வருதான்னு பார்ப்போம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி தோசை சூப்பராக வந்துருச்சு. எடுத்து வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரோஸ்ட் தோசை ஊற்றி பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். நல்லா ஒட்டாமல் நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். தோசை சூப்பராக மொறு மொறுன்னு. நம்ம வந்து இந்த மாதிரி கல்லை பழக்கிறோம் இல்லையா, உப்பு வெங்காயம் எண்ணெய்லாம் போட்டு அன்றைக்கி நைட்டே நம்ம ஊற்றினோன்னா ஒழுங்காக வராது. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிட்டு நெக்ஸ்ட் நாள் நம்ம ஊற்றும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக மொறுமொறுப்பான தோசை வரும். இந்த தோசை ஊற்றிட்டு எல்லோரும் சாப்பிட்ட பிறகு நீங்கள் கல்லை வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா வைப் பண்ணி கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி வச்சுடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இதே கல்லில் வந்து முட்டை அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நம்ம கழுவணும் இல்லையா, ஸோ கழுவிட்டு அப்படியே ஈரத்தோடு வைக்கக்கூடாது. அப்போ டவல் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா கல் வந்து துருப்பிடிச்சிடும். அதனால் ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் தடவி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு வழக்கம் போல் தோசை ஊற்ற சூப்பராக வரும். சப்போஸ் நீங்கள் தோசை ஊற்றும் போது வரல அப்படின்னா கூட, ஒட்டி ஒட்டி வருதுன்னா கூட நீங்கள் அந்த வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக தோசை வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.